ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். வியாழக்கிழமையிலே தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, பாதுகாக்கப்பட்டவர்களாயிருப்பீர்களாக, மனரம்யமாயிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாளிலே எப்பொழுதும் அடிக்கடி நம்ம தியானம் பண்ணியிருக்கிற ஒரு பகுதிக்கு நேராய் உங்கள் கவனத்தை அழைக்கிறேன். எஸ்ஐயாவின் புத்தகம் 45 அதிகாரம் கோரேஸ் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். இந்த காலை வேளையில் அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாருக்கும் பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், அபிஷேகம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், அபிஷேகம் உங்களை பலப்படுத்தும், அபிஷேகம் உங்களை நல்வழிப்படுத்தும், அபிஷேகம் உள்ள இடத்துல விடுதலை இருக்கும். கோரேஸ் என்கிற ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவுக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று கேட்டால், அவனுடைய வலதுகையை பிடித்து கொண்டு, இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்கள் வலதுகையை பிடிப்பாராக. வலதுகையை பிடித்து கொண்டு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணியிருந்தால் கர்த்தர் உங்களுக்கு முன்னதாக செல்வார். எதுக்காக? கோணல்களை செவ்வையாக்க. மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிற அடுத்த வசனம் 4ஆம் வசனம், உன்னை அழைத்தவர் நான் தான், உன்னை அபிஷேகம் பண்ணினவர் நான் தான் என்று உலகம் அறிந்து கொள்ளத்தக்கதாக நான் உனக்கு சில காரியங்களை செய்வேன். வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பாள்களை முறிப்பேன், அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு உண்மையாக்கி தருவாராக. வெண்கல கதவுகள் தட்டி தட்டி பார்க்குறீங்க, திறக்க மாட்டேங்குது. உங்களால் திறக்க முடியாது, பாஸ்டால் திறக்க முடியாது. உங்களை அபிஷேகம் பண்ணின கர்த்தர் திறப்பார். வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பாள்களை முறிப்பேன், அந்த காலத்தில் இருக்க பொக்கிஷங்களை இன்னும் அதை காணல. அங்க ஒரு பொக்கிஷம் இருக்கு. பொக்கிஷன் சொன்னா ட்ரெஷர் அப்படின்னு சொன்னா அது விலை மதிப்பு உள்ளது. ஆனா இன்னும் உன் கைக்கு வரல, அது அந்த காலத்துல இருக்கு. ஆனா அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களையும், ஒளிப்பிடத்தில் மறைந்து கிடக்கிற இதுவும் மறைந்தான் கிடக்கும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்கள், அதையும் நான் உனக்கு தருவேன். ஏன் தெரியுமா? நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமாய், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தது நிமித்தமாய், நீ அறியாதிருந்தும் நான் உனக்கு என் நாமம் தரித்தேன். அப்ப நீ அறியாதிருக்கும் போது உன்னை அழைத்து தன்னுடைய பெயரை உனக்கு கொடுத்து உனக்கு அபிஷேகம் பண்ணி கொடுத்து தேவன் உன்னை சரிவழியில் நடத்த மாட்டாரா? வெண்கல கதவுகளை உடைக்க மாட்டாரா? இருப்பு தாழ்பாள்களை உரிக்க மாட்டாரா? அந்த காலத்துல மறைந்து கிடக்கிற பொக்கிஷங்களை தரமாட்டாரா? ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களை தரமாட்டாரா? நிச்சயமாய் தருவார் என்று இந்த காலவெளியில விசுவாசிக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. பரிசுத்த பிதாவின் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. நிறைய பேருக்கு பொக்கிஷம் வேணும், ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. அது போய் அடையணும்னு பாக்குறாங்க. கதவு, வெண்கல கதவு பூட்டப்பட்டிருக்கு, இருப்பு தாழ்பாள்கள் போட்டிருக்கு. இந்த காலை வேளையில் நிறுத்த அந்த வார்த்தைகளை நிமித்தமாய் நீர் அபிஷேகம் பண்ணின உமது பிள்ளைகளுக்கு என்று நீ செய்கிற இந்த காரியங்களை அவர்கள் அறிந்து கொண்டு உம்மை துதிக்க, உமக்கென்று இழைக்க, உடைய ஊழியத்தை செய்ய கிருபை தர வேண்டும் என்று நோக்கி நன்றி. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதி. நீ சொன்ன வார்த்தைகளின்படி எங்களுக்கு செய்கிறபடியால் உமக்கு நன்றி. துதிகான மகிமை எல்லாம் முக்கிய செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்று மாலை சகோதரர்களின் ஜெபம் இருக்கிறது. சகோதரர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க. எனக்கும் இனிமே எனக்கு பாயில் நேரம் கிடைக்கும் போது நானும் உங்களோட வந்து கலந்து கொள்வேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.